ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. 4வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது உள்ளாட்சிகளை நிர்வகிக்கக்கூடிய சிறப்பு அலுவலர்களின் பதவிக்காலம். 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் அக்டோபரில் நடைபெற வேண்டிய உள்ளாட்சி தேர்தல் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக தற்போது வரை நடைபெறாமல் இருக்கிறது. இன்று இந்த வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணி நீட்டிப்பின் மூலமாக இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த அலுவலர்களே ஆபீசர்களே தான் பணியில் நீடிப்பார்கள். சோ இந்த டிசம்பர் வரைக்கும் கூட உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுமா என்பது மீண்டும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக இந்த விவகாரம் இழுத்து வருவதற்கான காரணம் என்ன? அரசாங்கம் உள்ளாட்சி தேர்தலை நடத்த தயங்குகிறது. அரசாங்கத்திற்கு இதுல விருப்பம் இல்லை. அவர்கள் அரசியல் ரீதியாக இதை நடத்த தயங்குகிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஆளும் கட்சி தரப்பிலோ இது நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கிறது, இது சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்த வழக்கு, இந்த விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். மக்களுடைய பார்வையில் நிச்சயமாக உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாதது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இந்த மாறி மாறி இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளின் நடுவே உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாததால் மத்திய அரசின் மூலமாக ஊரக உள்ளாட்சிகளுக்கும் கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கும் வரவேண்டிய நிதி வரவில்லை என்ற பிரச்சனையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாநிலத்தினுடைய அமைச்சரும் இதற்காக மத்திய அரசிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிதி வராததால் உள்ளாட்சிகளுக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது? இப்படி நிறைய கேள்விகள் இந்த ஒரு விவகாரத்தை ஒட்டி எழுந்திருக்கின்றன. மீண்டும் தாமதமாக இருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலால் விளைவுகள் என்ன? மக்களுக்கான விளைவுகள், நிர்வாக ரீதியான விளைவுகள், அரசியல் ரீதியான விளைவுகள் அனைத்தையும் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் நம்முடைய இணைகிறார்கள். இதேபோல சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் துணை மேயர் திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். இதேபோல இந்த தேர்தல் சமாச்சாரங்கள்ல நிறைய ஆய்வுகளை செய்திருக்கக்கூடிய அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸை சேர்ந்த திரு சுதர்ஷன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு தனியரசு அவர்கள்ட்ட தொடங்குறதே பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். 4வது முறையா நீட்டிப்பு. கிட்டத்தட்ட 2 வருஷமா உள்ளாட்சியில பிரதிநிதிகள் இல்ல. எப்பதான் நடக்கும் அப்படிங்கறது ஒரு கேள்வி மக்கள் மத்தியில எழாதா? இந்த தொடர்ந்து இந்த டிலேவை நம்ம எப்படி நியாயப்படுத்த முடியும்ன்ற கேள்வி எழாதா? இல்லம்மா, இப்ப நீங்க ஏற்கனவே சுட்டி காட்டியது மாதிரிமா இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப பஞ்சாயத்து ராஜ் சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து அது சாதாரண கிராமப்புற மக்கள் அந்த மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவில் அந்த மக்களிலிருந்து ஒருவர் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வார்டு கிராம உறுப்பினர், கிராம ஊராட்சியினுடைய உறுப்பினராக வார்டு உறுப்பினர் மிக சொற்ப வாக்குகள் 100, 150 வாக்குகள், 200 வாக்குகளை பெற்று அவர் அந்த பகுதியில் இருக்கிற மின்சாரம், தெருவிளக்கு, அடிப்படை வசதிகள், வடிகால், அந்த மாதிரி கழிவுகள் அகற்றுறது மாதிரியான அடிப்படை வசதிகளை தூய்மைப்படுத்துறதுலேருந்து அவர் பார்ப்பார். அதே மாதிரி நகராட்சி, மாநகராட்சியில் நம்ம வார்டு உறுப்பினர்கள், நகராட்சியினுடைய மேயர், நகராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர், ஊராட்சி ஒன்றியங்களினுடைய குழு உறுப்பினர்கள், இவங்கெல்லாம் யாருமே இல்ல. இப்ப அதாவது அவங்க அது கிட்டத்தட்ட 1,30,000க்கும் மேற்பட்ட பணிகள். கிட்டத்தட்ட இந்த பணிகள் தாமதப்படுறதுனால நமக்கு நிதி இப்ப மத்திய அரசு நமக்கு விடுவிக்கிறதுல சிரமம் இருக்குங்கிறத பத்தியும் நம்ம இப்ப கூட சம்பந்தப்பட்ட துறையை மூத்த அதிகாரிகள்கிட்ட, ஓய்வு பெற்ற அதிகாரிகிட்ட பேசணும். உண்மை ஒத்துக்கிட்டாங்க. ஏறத்தாழ 3,000 கோடி ரூபாய் நமக்கு 3,000 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்கு. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கும் பொழுது அந்த நிதி விடுவிக்கணும்னு விதி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல முதல்ல வாங்கிட்டாங்க. அது பேசினா 2017-18க்கான முதல் பகுதி வந்திருக்கு. 17-18க்கான 2வது பகுதி வரல. இப்போ 18-19 தொடங்கியாச்சு. அதற்கான முதல் பகுதியே வரல. இதெல்லாம் சேர்த்துதான் 3,500 கோடி ரூபாய்க்கு மேல நமக்கு பெண்டிங் இருக்கு. இப்ப பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட மறுபடியும் இப்ப நம்ம அங்க மத்திய இயல்பான சொல்யூஷன் இதுக்கு உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது தானே. உள்ளாட்சி தேர்தல் நடத்திட்டா பிரதிநிதிகள் வந்துட போறாங்க. பிரதிநிதிகள் வந்துட்டா நிதி கிடைச்சிட போகுது. இல்ல அதையும் நான் கேட்ட நிர்வாக அளவில் என்ன சொன்னாங்களாமா, இது 1991 மக்கள் தொகை அடிப்படையில் ஏற்கனவே நம்ம பல தேர்தல்களை நடத்தி முடிச்சிட்டோம். ஆனா அது முறையான இதா இல்லை. நம்ம 2011 மக்கள் தொகை அடிப்படையில் இப்ப உள்ளாட்சி அமைப்புகள் மக்கள் தொகை 2011 கணக்கெடுப்பின்படி இப்ப நம்ம ஒரு மறுவரையறை செய்யறோம். நம்ம மறுவரையறை செய்யறோம். 2011 படி மறுவரையறை செய்வதற்கும் உள்ளாட்சி தேர்தலை நடத்துறதுக்கும் தொடர்பில்லை அப்படிங்கிறது சட்டப்பூர்வமான பார்வை. அதே முடியாமா? அதுதான் சட்டப்பூர்வமான பார்வை. அது மட்டும் இல்லமா, உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் என்னன்னா, ஏற்கனவே முன்னாடி பல வழக்குகள்ல என்ன சொல்லிருக்குன்னா, நீங்க டீலிமிட்டேஷன், நீங்க சொல்ற மறுவரையறை ஒரு பக்கம் நடத்தலாம். ஆனா இன்னைக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய டேட்டா வச்சு நீங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான தடை எதுவும் சட்டப்பூர்வமாக இல்லை.
சரி, தடை சட்டப்பூர்வமா இல்லன்னா உச்சநீதிமன்றம் தடை வச்சிருக்கா சொல்லுங்க. உயர்நீதிமன்றம் இன்னைக்கு தேதிக்கு தடை வச்சிருக்கா? இன்னைக்கு எந்த நீதிமன்றத்திலேயாவது உள்ளாட்சி தேர்தல் நடத்த தடை இருக்கு? அது நீங்க நம்ம அதே மாதிரி நம்ம தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான ஒதுக்கீட்டுல சிரமம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி உயர்நீதிமன்றத்தை அணுகி முதல் தடையை பெற்றாங்க. அதுல இருந்து இப்ப என்ன செய்யறாங்கன்னா மறுபடியும் யாராவது நீதிமன்றத்துக்கு போயிடக்கூடாதுன்னு ஆளுங்க தரப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற அந்த தடையெல்லாம் நீங்கியாச்சுல்ல. அந்த தடையெல்லாம் நீங்கி போன நவம்பர் மாசமே உள்ளாட்சி தேர்தல் நடத்துங்க, செப்டம்பர் மாசம் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணுங்க நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாச்சுல்ல. அதுக்கப்புறம் எவ்வளவு வருஷம் வழக்கு யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுனால நம்ம இனிமேல் எந்த சிரமம் இல்லாம எந்த தடையும் இல்லாம வாக்காளர்களுடைய மக்கள் தொகை அடிப்படையிலையும் வரையறை ஒண்ணு, அப்புறம் பழங்குடி மக்கள் பட்டியல் சமூக மக்களுக்கான முறையீடு எதுவும் இருந்துடக்கூடாது. பிரச்சனை எல்லாம் இல்லாம கரெக்டா நம்ம உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிக்க எவ்வளவு நாள் தான் ஆகும்? தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் ஒழுங்கு நம்ம அரசியல் சூழல் இதுதான் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த மறுவரையறை செய்யறோம், இந்த இது செய்யறோம், இதெல்லாம் இவங்களோட காரணம் இல்ல, அரசியல் காரணங்களுக்காக தாமதப்படுத்துறாங்கன்னு எதிர்கட்சிகள் சொல்றதை இப்ப நீங்க 100 விழுக்காடு அரசியல் காரணங்களும் இதுல உள்ள இருக்கு. அதுல எல்லாம் இருக்க முடியும். அரசியல் ரீதியா நமக்கு வெற்றி வருமா தோல்வி வாங்க அதை பார்த்து 2 வருஷமா உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதிகள் இல்லாம இருக்கிறதுங்கிறது ஒரு நியாயமான விஷயம். அது பார்த்தோமா இப்ப ஒரு ஆளுங்கட்சி ஒரு பெரும்பான்மையான உள்ளாட்சி அமைப்புகள்ல வெற்றி பெறுவதுதான் ஒரு சுமூகமான நிர்வாகத்தை கொண்டு செல்றதுக்கு எதுவா இருக்கும். ஆனா இருக்கிற அரசியல் சூழல் கொஞ்சம் நாங்க விரும்புற மாதிரி ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்பு குறைவா இருக்குங்கிறதுனால இல்ல நேரடியா ஒப்புக்கிறீங்க நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இல்ல, அதனாலதான் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறல. கிராம ஊராட்சியில் நிறைய வந்துருமா கொஞ்சம் பெருநகரங்கள்ல கொஞ்சம் ஏதாவது நீங்க விளையாட்டா சொல்லலாம். இஸ் தட் ஃபேர் திரு தனியரசு? இங்க திரு ப்ரொஃபசர் சுதர்ஷன் அவர்களுடைய பார்வை இதுல கேட்க விரும்புற வாட் யூ ஹேவ் டு சே? ரொம்ப நல்லவர், அவ்வளவுதான். அரசியல்வாதிகளே ரொம்ப நல்லவரா இருக்காரு, உண்மையா சொல்லிடுறாரு அவரு. ஆக்சுவலி நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இப்ப எம்பி எலெக்ஷன்ஸ் நடக்குது, எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் தான் நடக்குது. அப்ப அது ஒண்டி இப்ப எப்படி நடக்குது? ஏன்னா அது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் நேரடி பார்வையில் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் கையில இருக்கு. அதனால தான் ப்ராப்ளமே. ஏன்னா அவங்க நிறைய பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு. அந்த மெயின் ரீசனால தான் நடக்கல. இன்னொன்னு சார் சொல்ற மாதிரி அவங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஜெயிக்க மாட்டோம்னு நினைக்கிறாங்க, அதனால தான் நடக்கல. அதனால வேற எந்த காரணமும் ஒரு சரியான விஷயமா நம்ம எப்படி அதை நியாயப்படுத்த முடியும்? ஒரு அரசியல் கட்சிக்கான லாப நஷ்டத்தை கணக்குல வச்சு நாங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றது எனக்கு வியப்பா இருக்கு. நல்ல ஆரோக்கியமான ஜனநாயகம் இந்த மாதிரி ஜனநாயகம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் உள்ளாட்சி 73, 74 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது. இப்ப நீங்க பாருங்க, இவங்க எதுக்கு பண்றாங்களோ அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 1989 ஆரம்பிச்சு அப்புறம் 93, 94 இது வந்தது. 89 இதே பிரச்சனை தான் பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு பவரே இல்ல, டைரக்டா சென்ட்ரல் பவர்ல வருது, அதனால எங்களுக்கும் ஸ்டேட்ஸுக்கும் அது டிஸ்கிரிப்ஷன் வேணும்னு சொல்லிட்டு தான் 89 இருந்து அப்புறம் 92 போய் தகராறாயி அப்புறம் அதெல்லாம் மாத்தி கொடுத்தாங்க. இன்னும் பாருங்க 20 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்காக தான் இந்த 73rd and 74th அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வந்தாங்க. ஆனா அது கொண்டு வந்தும் பிரயோஜனம் இல்லாம நடந்தது. இப்ப அரசியல் சட்டமன்ற தேர்தலும் அதே மாதிரி என்னைக்கு நம்ம ஜெயிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்கும், என்னைக்கு ஜெயிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும். 18 தொகுதியில் நிறுத்தி வச்சிருக்கிறோம். 18 தொகுதியில சட்டமன்ற தாவா இருக்கிற வழக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கிற தொகுதியில் நாங்க 18 தொகுதி சட்டப்படி 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தி இருக்கணும் முறையா. 18 தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு எம்எல்ஏ இல்ல. நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, அதனால நிறுத்திருக்கு நினைச்சிருக்கேன். நீங்க தான் நிறுத்தி வச்சிருக்கீங்க. இல்லமா இதுவும் நீதிமன்றம் இல்லாம இருக்கு. இந்த வழக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தலை இல்ல நான் கேக்குறது ஒட்டுமொத்தமா சட்டமன்ற தேர்தல் 2016 நடந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி அடுத்தது 2021 நடக்கணும் இல்லையா, அதுவும் நம்ம நமக்கு ஜெயிக்கிற மாதிரியான சூழல் இருக்கும்போது சட்டமன்ற தேர்தல் நடத்திக்குவோம், ஜெயிக்கிற மாதிரியான சூழல் இருக்கும் பாராளுமன்ற தேர்தல் 2019 வேணாம், அதை இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுவோம். அதுக்கான சூழல் வர வரைக்கும் நம்ம அதை எவ்வளவு நாட்களை நம்ம நகர்த்த முடியுமோ அதுதான் அரசியல் அறிவு மேடம். அதான் ஆளுங்கட்சி செய்கிறது, அதுதான் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஒன்னு அது கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ், இது ஒன்னு சபாநாயகரோட அதிகாரம் என்ன செஞ்ச தவறா சரியாங்கிறதுனால அது கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ. இது கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூவே கிடையாது. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதுங்கிறது மிக தவறான ஒரு விஷயம் தான். திரு துரைக்கருணா அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, அமைச்சர் சொல்றாரு உள்ளாட்சியில மக்கள் பிரதிநிதிகள் இல்லைனாலும் கூட பணிகள்லாம் நடந்துட்டு வருது, இவ்வளோ 100 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் பணிகள்லாம் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. அது ஒரு ஏற்கத்தக்க வாதகம். பணிகள் நடந்துட்டு இருக்கு, அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியல அப்படின்னு இருந்த முடியுமா? அந்த வாதம் ஏற்கத்தக்கது இல்ல. அமைச்சர் முழுமையா அங்க என்ன பேசினாருங்கிறத நம்ம பார்க்கணும்.
எதிர்க்கட்சி தரப்பில் குற்றச்சாட்டு இருந்தது. எந்த பணிகளும் நடக்கல, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கவுன்சிலர்கள்லாம் இல்லாதனால பல்வேறு பணிகள் முடங்கி கிடக்கு, எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்த போது இந்த தகவல்களை சொல்றேன். எந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி மட்டுமே 1773 பணிகள் இந்த 2 ஆண்டில் நடந்திருக்கு. நகராட்சி பகுதிகளில் ஏறத்தாழ 17,723 பணிகள் நடைபெற்றிருக்கு. ஊராட்சி பகுதிகளில் 18,687 பணிகள் இந்த 2 ஆண்டுகள் நடந்திருக்கு. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள்லாம் போய் ஜேஇ ஏஇஎஸ்சின்னு போய் சொல்லணும். அப்பதான் அவங்க அந்த நடவடிக்கைகள் இவங்க தான் எடுக்கணும். ஸோ இப்போ கவுன்சிலர் இல்லாம அவங்களே சுயமா யாரு தனி அலுவலர்களும் ஏசிஏஇ அவங்களே போய் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு இந்த அரசை பொறுத்தளவுல குறிப்பிட்ட காலத்துல 2016 தேர்தலை நடத்துவது என்று முடிவெடுத்து எப்படி 96-2006 திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்ததோ அதன் அடிப்படையில் அதே வழிமுறையில அதே நெறிமுறைகளை பின்பற்றி இந்த 91 கணக்கெடுப்புப்படி நாங்க அறிவிச்சோம். இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டு சில டைரக்ஷன்ஸ் கொடுத்தது. பெண்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடுகளை பண்ணணும்னு. அதுக்கு அடுத்த நிலையில இந்த மறுவரையறை இது பண்ணணும். 2016 இந்த தேர்தலை நிப்பாட்டும் போது நீதிமன்றம் கொடுத்த விதிமுறைகள்ல இந்த மறுவரையறை பத்தி ஒரு வார்த்தையே இல்ல. நீதியரசர் கிருபாகரனுடைய தீர்ப்புல மறுவரையறை பற்றி குறிப்பிடவே இல்ல. அது வேற வழக்கு, அது உச்சநீதிமன்றத்துல இருக்கு. அதுலயும் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை எதுவும் விதிக்கல, உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டாம்னு. இப்ப என்ன தடை இருக்கு? இல்ல, இது தடை இல்ல, வழக்கு இருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. வழக்கு முடியட்டும். இப்ப பிரதிநிதிகள் அதிகமா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் கவர்னர் வரணும். இப்ப மக்கள் தொகை அடிப்படையில் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாகும், அவங்களுக்கு பிரதிநிதித்துவமும் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த வரையறை அவசியம் என்று கருதுவதால் மாநில தேர்தல் ஆணையம் அந்த நடவடிக்கைகளை எடுத்து வருது. இந்த மறுவரையறை இந்த வரையறை அவசியம்னு 2016 அக்டோபர்ல கருதல, திடீர்னு 2017 ஜூலைல கருதுறோம். அதற்கு பிறகு இப்போ வரைக்கும் நம்ம அந்த வரையறை பணிகள் முடிக்கல. மார்ச் 2018 முடிஞ்சிரும்னு அமைச்சர் அருண்ஜேட்லியை போய் பார்க்கும்போது நம்ம அமைச்சர் சொல்லிட்டு வந்திருக்காரு மார்ச்சுக்குள்ள முடிச்சிருவோம்னு. ஆனா இப்போ ஜூன் ஆகுது, இது வரைக்கும் முடியல. எப்ப முடியும், எப்போ அந்த ஒரு கேள்விக்குறி தொடர்ந்துட்டே இருக்கிறத நீங்க பாக்கல. அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 18,961 மனுக்கள் இந்த மறுவரையறை தொடர்பாகவே வந்திருக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 8,000 மனுக்களை நாங்க ஏற்றிருக்கிறோம். சோ இந்த விசாரணைகள் முடிந்து அந்த மறுவரைய பணி முடிகிறதுக்கு சில காலங்கள் ஆகும். நாங்க இப்ப தயாரா இருக்கிறோம். பட்ஜெட்ல கூட தேர்தலை சந்திப்பதற்கு நிதியும் ஒதுக்கி இருக்கிறோம். தீர்ப்பு வந்தவுடன் இந்த மறுவரை முடிந்தவுடன் எப்போதும் தேர்தலை சந்திக்க தயார் அப்படிங்கிற மாதிரி தான் அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. சோ அந்த வகையில் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிச்சயமா வரணுங்கிறதுல எந்த கருத்து பாகுபாடும் இல்லை. ஆனால் தற்போது அசாதாரணமான ஒரு சூழ்நிலை அரசியல் ரீதியாக இப்ப இது ஒரு பெரிய பலகீனமாக இருக்கிறது. ஒரு ஆளுமை மிக்க தலைமை போன உடனே ஒரு பலகீனமான நிலை இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் தேர்தல் நடத்தால் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துறாங்க. அது நியாயமானதுதான், அதுல ஒன்னும் கருத்து இல்ல. இவர்கள் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல விடுங்க சார், சட்டப்படி 5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது இல்ல. எதிர்க்கட்சிகளுக்கு எப்ப சாதகமா இருக்கும், ஆளுங்கட்சிக்கு எப்ப சாதகமா இருக்கும், எல்லாத்தையும் மறந்துடுவோம் சார். நம்ம 5 வருஷம் ஆச்சு, 2016 நடக்க வேண்டியது, அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆயாச்சு. இந்த மக்களுக்கு யார் ஜெயிக்கிறா யார் போறாங்கறத பத்தி நிச்சயமாப்பா. இன்னொன்னு சகோதரர் தனியரசு சொன்னாங்க, அரசியல் ரீதியான சில காரணங்கள் நாங்களும் கொஞ்சம் அதிகமா ஜெயிக்கணும் அப்படின்னு. பொதுவா ஆட்சி கட்சி என்று இருந்தாலே ஓரளவுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. லோக்கல் எம்எல்ஏ எம்பிஸ் அதிகபட்சமா இருக்கிறதுனால இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை கண்டு பயப்படுறாங்க அப்படிங்கறது கூட என்னால ஏத்துக்க முடியாது. இல்ல அப்படின்னா அவர் சொல்றாரு இல்லன்னு நீங்க சொல்றீங்க. கிராம ஊராட்சியில பெரும்பாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருவோம். நாங்க அது மட்டும் இல்லம்மா, அது மட்டும் இல்ல ஒண்ணுமா, என்னோட சிற்றறிவு கெட்டியவரை என்ன தெரியுமா, நம்ம இவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கிறது நல்லது செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வாக்கு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறது தான். இதுக்கு சூழல் நேரம் எல்லாம் இருக்கு, தேர்தலே இப்பதான் நடத்தணும் அப்படிங்கறது நிறைய இந்த 2 ஆண்டுகள்ல இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணிட்டு மக்களை தங்கள் பக்கம் திருப்பிட்டு சட்டமன்ற தேர்தலுக்கும் பொருந்துமா? சட்டமன்ற தேர்தலும் இந்த மாதிரி மாத்தி வைக்க முடியுமா? பாராளுமன்ற தேர்தலையும் மாத்தி வைக்க முடியுமா? எப்படி இப்படி போயிட்டே இருக்க முடியுமா? நம்ம அதுக்கெல்லாம் சிறப்பு அதிகாரிகள் போட்டுருவோம் எம்எல்ஏக்களுக்கு பதிலாக. இப்படி போயிட்டே இருக்குமா? சரி அம்மா, இப்ப கொஞ்சம் நிறைய மக்களுக்கு நல்லா செஞ்சு இப்ப மக்கள் இந்த அரசு மீது
நம்பிக்கையும் மற்றும் பாசமும் ஆதரவும் பெருகிட்டு வருது. முழுமையா ஆதரவு கிடைச்ச பிறகு நாங்க நடத்தலாம். சாரி, அது எப்படி ஏற்க முடியும்னு எனக்கு தெரியல. திரு கராத்தி தியாகராஜன் அவர்கள்ட்ட நான் கொண்டு போக நினைக்கிறது, இதுல ஆளுங்கட்சியை டிலே பண்றாங்க, அவங்க உரிய காலத்துல நடத்தலன்னு நிறைய கேள்விகள் அவங்க மேல முன் வச்சாலுமே கூட இதுல எதிர்க்கட்சிகளோட பங்கு என்னன்னு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குது இல்லையா? இந்த முதல்ல இது நிக்கிறதுக்கு காரணமா இருந்த வழக்கை தொடர்ந்தது எதிர்க்கட்சிகள். இன்னி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கிற வழக்கை தொடர்ந்திருக்கிறது எதிர்க்கட்சிகள். 2011 படி மறுவரையறை வேணும்னு கேட்டது எதிர்க்கட்சிகள். அந்த மறுவரையறை செய்யும் போது ஏன் செய்றீங்கன்னு கேட்கறது எதிர்க்கட்சிகள். இப்ப அதுல ஒரு முரண் இருக்கிறதா தெரியல. இல்லங்க, டிஎம்கே மெம்பர் ஆஃப் பார்ட் ஆர்எஸ் பாரதி தொடுத்த வழக்குன்னு எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கேட்டு தான் கொடுத்தாரு. ஆனா ஜஸ்டிஸ் கிருபாகர் என்ன சொன்னாரு, அந்த நோட்டிபிகேஷன் தப்பு, இன்னைக்கே நோட்டிபிகேஷன் கொடுத்து இன்னைக்கே நாமினேஷன், அந்த நோட்டிபிகேஷன் ஸ்டே கொடுத்தாரு. அத சாதகமா அதுக்கப்புறம் அவங்க இந்த சிஎம் ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இப்ப இருக்க இப்ப எடப்பாடி அரசு கண்டினியூஸா அதை பயன்படுத்திட்டு லிமிடேஷன் பண்றாங்க. அசம்பிளி அப்படியேதான் இருக்கும். சென்னை மயிலாப்பூர் தொகுதி வேலை அதே இருக்கும். உள்ள இந்த 7 டிவிஷனா 8 டிவிஷனா அதுக்குள்ள ரொட்டேஷன் ஓட்டிங் பாக்குறாங்க. 25,000 ஓட்டா 40,000 ஓட்டா அதுக்குள்ளதான் டீல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இவங்க என்னன்னா பிரச்சனை, எடப்பாடிக்கும் ஓபிக்கும் பிரச்சனை, இரு மனங்கள் ஒத்துவலை உள்ளர ப்ராப்ளம். அது ரெண்டாவது இவங்க பயந்துட்டாங்க. இப்ப ரெண்டாவது போலீஸ் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. கமிஷனர் சொன்னா கூட இன்ஸ்பெக்டர் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க இந்த எலெக்ஷன்லாம். நெடுவாசல் பிரச்சனை, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனை, இந்த சேலம் ஹைவே 8 வழி பாதை, இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. டோட்டல் வாஷ் அவுட் ஆயிருவாங்க இவங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான் ரெண்டாவது தினகரன் குரூப் ஒரு ஃபேக்டர் இருக்குது. இவங்க 2 பேருக்குள்ள ரெட்டையில கிடைச்சா கூட இவங்களும் கேண்டிடேட் போட முடியாது. இவங்க ஏடிஎம்கேக்குள்ள இவங்கள ரிபல் கேண்டிடேட் ஏகப்பட்ட பேர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜெயலலிதா இருக்கும் போதே கொஞ்சம் பிரச்சனை நடக்கும், கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 2 பேரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன கேள்வி இந்த இடத்துல எழுப்பப்படுதுன்னா, இப்ப வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு பெண்டிங் இருக்கா இல்லையா? ஸ்டே இல்ல, அதான் நானும் கேட்டேன். முதல் ஒன் சைட் பேக்கேஜ் கொடுத்தாங்க. அவங்க வேலுமணி டோட்டலா 10% 20% பேக்கேஜ். சிட்டி கமிஷனர் பாஸ் மாதிரி உட்காந்துருக்காங்க. கார்த்திகேயன் பார்த்தா ஒரு ஆர்மி ஜெனரல் மாதிரி உட்காந்துருக்காரு. யாருமே அணுக முடியல. பொது மக்கள் எப்ப பார்த்தாலும் போன்ல கேட்டாரு, லைன்ல இருக்கிறாரு, செல்ல போட்டோ எடுக்கிற கமிஷனர் வரதே கிடையாதுங்க. ஜோனல் ஆபீசர் லைன்ல வருது இல்லங்க. ஒரு பப்ளிக் பிரச்சனை பார்க்க முடியாது. எல்லாமே பேக்கேஜ்ல நோ மெயின்டெனன்ஸ் நடக்கலங்க. ஒரு சாமான் டூர் வரல, ஒரு கொசு மருந்து அடிக்கல, எல்லாமே டெண்டர்ல பேக்கேஜ்ல போகுது. எப்படி பண்ணுங்க நீங்க? எல்லாமே ஒரு நாள் நடக்கல. இந்த கவர்மெண்ட் டோட்டல் கரப்ட், கவர்மெண்ட் லோக்கல் பாடி டோட்டல் கரப்ட் ஆயிட்டு ராஜீவ் காந்தி கொண்ட இந்த திட்டத்தை இவங்க டோட்டலா காங்கிரஸ் தான் கொண்டதுங்க. இந்த நகர்பாலிகா பஞ்சாயத்து இவங்க எல்லாரும் 20 நிமிஷம் பேச விட்டீங்க. எனக்கு வாய்ப்பு கொடுங்க. என்ன பண்ணுங்க நீங்க சொல்லுங்க சார். உங்ககிட்ட தான் கேட்க வரேன். நான் வேற யாருமே பேச மாட்டாங்க. உங்ககிட்ட தான் கேட்க வரேன். நீங்க அரசாங்கத்தின் மீதான நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க. அது உங்களுடைய பார்வையில குற்றச்சாட்டுகள், அதற்கான ஆதாரங்களை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அது உங்களுடைய விஷயம். ஆனா நான் கேட்கக்கூடியது, இதுல ஆரம்பம் முதல் இப்போ பெண்டிங்ல இருக்கிற வழக்கு வரை எதிர்க்கட்சிகள் போட்ட வழக்கு தான்றது நீங்க மறுக்கிறீங்க. வழக்கு பெண்டிங் இனி ஸ்டேல இல்லங்க. ஹைகோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க. என்னைக்கு நடத்துறீங்க கேக்குறாங்க. எங்களுக்கு இது எல்லாம் முடிச்சிட்டாங்க. எல்லா ஜோனல் ஆபீசரும் அங்க கருத்து கேட்டு சிட்டில எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சு ரெடியா இருக்கு எலெக்ஷன். இவங்க 2 பேரும் டிஸ்பியூட். யாரு பங்கு பிரிக்கிறது? எடப்பாடி ஓபிக்கு கேண்டிடேட் ப்ராப்ளம், ஒரு பக்கம் தினகரன் ப்ராப்ளம். விட்டா தினகரன் போயிருவாங்க கேண்டிடேட் போறதுக்கு, அந்த ப்ராப்ளம். ரெண்டாவது எந்த போலீஸும் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இவங்க நினைக்கிறாங்க போர்ஸ் பண்ணலாம், கோஆபரேட் எலெக்ஷன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. லோக்கல் இஷ்யூ, நெடுவாசல் இஷ்யூ நடக்குது, மீத்தேன் இஷ்யூ, ஸ்டெர்லைட் இஷ்யூ சொன்னீங்க. திரும்ப என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்க எதிர்க்கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள்லாம் நீதிமன்றத்துல போய் என்ன கேட்டுக்கிறீங்க? 2011 மறுவரைப்படி உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும், மாத்தணும்னு ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லா இடத்துலயும் கேட்டுக்கிறீங்க. அதற்கான ப்ராசஸ் தான் அரசாங்கம் இறங்கி இருக்கு. ஆனா இல்ல அது வேண்டாம் இப்பே நடத்துன்னு கேக்குறீங்க. அதுல ஒரு முரண்பாடு போட்டாச்சு. எலெக்ஷன் நடத்தின அபிடேவிட் வாங்கி பாருங்க. நீங்க தெளிவா இருக்குது பாருங்க. ஆர்எஸ் பாரதி போட்ட அபிடேவிட் இருக்குது. எலெக்ஷன் ரன் பண்ணாங்க, அது ஒத்துக்கிட்டாங்க. ஹைகோர்ட் ஒத்துக்கிட்டாங்க, நடத்துன்னு சொல்றாங்க. இவங்க என்னென்ன ரீசன் நடத்துறதுக்கு முடியாதோ அந்தந்த ரீசன்ஸ் அதிகாரிங்க என்ன சொல்றாங்க, ஏஐஜே இருக்காங்க. கார்பரேஷன் 10 ஏரியா பசங்க அமெரிக்காவில் படிக்கிறாங்க. எனக்கு தெரியுங்க. எனக்கு எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் ஏஐஜேயும் யார் சொல்றதும் கேட்கறதுல, அப்ரோச்சே பண்றது இல்ல. ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி இருந்தாலும், கவுன்சிலரோ, ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனோ, ஜோன் சேர்மனோ, ஒரு மக்கள் போய் கேட்கலாம், ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டு பண்ணலாம், பஞ்சாயத்துல போய் நடக்கலாம். எந்த ஒரு மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாம ஒரு சர்வாதிகார ஒரு உள்ளாட்சி சர்வாதிகாரி டோட்டலா ஒரு டிஃபாக்டோ எல்லா மேயர் 1 லட்சம் பதவியே ஒரே ஆள் அனுபவிக்கிறாருன்னா அது வேலுமணி மட்டும் தான். அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். இருக்கு ரைட். நான் திரு சுதர்ஷன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இதுல மக்கள் பிரதிநிதிகள் இருந்தா நிறைய பிரச்சனைகள் எளிதில் தீர்ந்திருக்கும். இப்போ அதிகாரிகள் அணுக முடியாத சூழ்நிலை இருக்குன்னு சில பிராக்டிகலான ப்ராப்ளம்ஸ் திரு தியாகராஜன் அவர்கள் முன்னெடுத்து வச்சார். அதுல இன்னொரு பக்கம் இன்னொரு விமர்சனம் என்ன சொல்லப்படுதுன்னா,
என்னன்னா, மக்கள் பிரதிநிதிகள் அந்த மாதிரி கவுன்சிலர்கள் வந்து அரசியல்வாதிகள் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துக்கும் போதுதான் மக்களுக்கு வந்து வேற மாதிரியான நெருக்கடிகள் அரசியல்வாதிகள் மூலமா ஒரு கவுன்சிலர் வந்து நிறைய அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ வந்து அதிகாரிகள் கிட்ட அந்த பிரச்சனைகள் கிடையாது அப்படிங்கிற இன்னொரு பார்வை வைக்கப்படுது. எது நிதர்சனம்? ரெண்டுமே உண்மைதான். ஆனா ஒரு ஜனநாயகத்துல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யணும். மக்கள் பிரதிநிதிகள் தான் வந்து மக்களோட பிரச்சனைகளை வந்து கொண்டு போவாங்க அதிகாரிகள்கிட்ட. ஏன்னா அவங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம சென்னை ஃபிளட்ஸ் வந்தது. இப்ப என்னோட அனாலிசிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபர் சோசியல் பிலாசபர் பாத்தீங்கன்னா அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனே போய் சேரல. அவங்க பாத்தீங்கன்னா நீங்க சார் சொல்ற மாதிரி அவங்க ஃபார்மலா அப்ரோச் பண்ணுவாங்க, ப்ரொசீஜர்ல அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனா நாளைக்கு ஒரு பிரச்சனைனா ஓடுறது வந்து அந்த வார்டு கவுன்சிலரோ இல்ல அங்க இருக்கவங்க அவங்க தான் ஓடி போய் செய்வாங்க. மக்கள் அவங்கள்ட்ட தான் போவாங்க. அதிகாரிகிட்ட போறது எல்லாருமே பயப்படுவாங்க. சார் சொல்றது உண்மைதான். சோ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்க முடியும். சென்னை ஃபிளட்ஸ் வந்து இந்த ஃபெயிலியர் ஆஃப் போத் பொலிட்டிக்கல். சென்னை ஃபிளட் போதே எத்தனை கவுன்சிலர் மக்களோட நின்னாங்கன்ற கேள்வி இல்ல, ரெண்டு பேரும் அதான் பிரச்சனை. ஃபெயிலியர் ரெண்டு சைட்லயும் ஃபெயிலியர் ஆனதுனால தான் அந்த மாதிரி மேசிவ். ஏன்னா மெட்ராஸ் மாதிரி ஒரு நல்ல அர்பனைஸ்டு சிட்டிலேயே இந்த மாதிரி பிரச்சனை வந்துன்னு வச்சுங்க. அப்ப கடலூர்லாம் பாருங்க பல இடங்கள்ல ப்ராப்ளம் ஆச்சு. அதனால தான் ஏடிஎம்கே நிறைய 10 சீட்ல தோத்தாங்க. இங்க மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா 16 சட்டமன்ற தொகுதியில 10 சீட்ல 10 இடத்துல தோத்தாங்க ஏடிஎம்கே. அது வந்து டைரக்டா மக்களோட கோவம் வருது. சோ இது ரெண்டுமே ஃபெயிலியர் தான். இப்ப சார் சொல்றபடி இப்ப நீங்க 10 வருஷம் இதெல்லாம் லோக்கல் எலெக்ஷன்ஸ் நடக்கலன்னா உங்களுக்கு இந்த பிரிவு இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். இல்ல, ஒரு சாமானியர்களோட பார்வையில என்ன ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா, கவுன்சிலர் அப்படின்ற பிரதிநிதிகள், இந்த பஞ்சாயத்து பிரதிநிதிகள் எல்லாம் அரசியல்வாதிகள் அந்த பதவிக்கெல்லாம் வந்த பிறகு அவர்கள் உண்மையிலேயே அந்த பதவியை சரியா பயன்படுத்துறாங்களா அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் எழுது. இதுவரைக்கும் இந்த கவுன்சிலர்கள்லாம் நேரடியா மக்களை வந்து தொடர்பு கொண்டு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க? திரு தியாகராஜன் அவர்கள் சொன்னது போல கவுன்சிலர்களுடைய சொத்து மதிப்பு மட்டும் உயருதே அப்படிங்கிற கேள்விகள்லாம் மக்கள் பக்கம் இல்லையா? சொத்து மதிப்பு உயரலையா? இப்ப கமிஷனரை பார்க்கவும் முடியலங்க. இப்ப நான் ஒரு எக்ஸ் மேயரும் டெப்டி மேயர் கமிஷனுக்கு போன் பண்ண லைன்ல வரதுலங்க. ஒரு தகவல் கொடுத்தா வரணுமா? அப்ப எனக்கே வரலன்னா நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்கும், ஒரு பதவியில இருக்கும், ஒரு எக்ஸ் மேயர் இன்சார்ஜ் நம்மளுக்கே லைன்ல வராட்டி எப்படி சாதாரண வர போறாங்க? ஒரு ஆபீஸ் நம்பர் கொடுக்காங்க, நம்பர் போட்ட ஒரு பர்சனல் நம்பர் இருக்காங்க, மைக்ல கூப்பிட்டு தான் வந்து கமிஷனர் லைன்ல வர. ஜோன் ஆபீசர் யாருன்னே தெரியல. எங்க கவுன்சிலர்ஸ் அவங்க அப்ரோச் பண்ண அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு வேலை நடக்குங்க. ஒரே ஒரு பிரச்சனை அதே பிரச்சனை தான் இருக்கு. அதிகாரி ஐயோ நீங்க எல்லா பதில் என்னென்ன பதில் வேலை செய்யறதுக்கு என்ன பதிலோ? நான் வந்து கார்பரேஷன்ல வந்து மேயரா இல்ல யூனியன் லீடரா இருந்தாங்கன்னா சண்டை போடணும் உங்கள்ட்ட. அங்க இருக்க அந்த பதில்னா இந்த பதில்னா ஒரு ஃபயர் ஆக்ஷன் ஆச்சுன்னா சாப்பாடு போட மாட்டாங்க ஒழுங்கா. நம்ம சண்டை போட்டு ஒவ்வொரு வேலையும் வாங்கணும். இப்ப அதுக்கே நம்ம சண்டை போட்டு வாங்குறோம்னா ஒவ்வொரு ஃபைல் எங்க ஆச்சுன்னா அங்க இருக்குது இங்க இருக்குது. நீங்க கேட்டா ஒரு திருவாங்கூர்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணன் ஸ்டாலின் மேயரா இருக்கும் போது நீங்க இது கட்டணும் திருவள்ளூர் பேக் சைட்ல 7 அடி போலாம். காலை 6:30 மணிக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்தாரு, நான் தான் கூட்டு வந்தேன். 7 அடி போலாம் ரோடு போறேன்னு சொல்லிட்டாரு. இதே ராஜேஷ் லக்கானி ராதாகிருஷ்ணன் ஜோதிராஜ் சொன்னார் வண்டி பாதை இது கொடுக்க முடியாதுன்னு. நான் சொல்ல 35 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணேன் கவர்மெண்ட் தானே சொல்லி ஸ்பெஷலா கிரியேட் பண்ணி அவரு அண்ணன் ஸ்டாலின் மேயரா இருக்கும்போது கிரியேட் பண்ணோம். அந்த மட்டும் 35 லட்சம் ரூபாய் கட்டாட்டி 1000 பேர் செத்துருப்பாங்க திருவள்ளூர் நகர்ல சுனாமியில. இன்னைக்கு வண்டி பாதை வேலையை வாங்குறதுக்கு நெகட்டிவா சொல்லணுமோ. இப்ப என்ன பண்ணாங்க? பேக்கேஜ்ல டெண்டர் எதுல எல்லாம் வந்து அவங்களுக்கு பேக்கேஜ் வருதோ ரிப்பன் பில்டிங் போங்க. இப்ப ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு உரிய அதிகாரிகள்ட்ட கண்டிப்பா கொடுங்க. அது செய்ய வேண்டிய விஷயமா தான் இருக்கும். தனியரசு அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் மத்திய அமைச்சர்களுக்கு மெமராண்டம் கொடுக்கும்போது, கடிதம் கொடுக்கும்போது, நீங்க வந்து மத்திய அரசு வந்து நிதி கொடுக்காததால உள்ளாட்சியில பணிகள்லாம் வந்து நிறைய பாதிக்கப்படுது, இதனால எதிர்கட்சிகள்லாம் இந்த பிரச்சனையை எழுப்பி வந்து நம்ம 2 அரசுக்கும் வந்து பிரச்சனையை உருவாக்குறாங்க, 2019 பாராளுமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கும் அப்படின்னு மத்திய அமைச்சருக்கு கடிதத்தில் எழுதுறாரு. அரசியல் ரீதியா இதனாலே இவ்வளவு பெரிய தாக்கம் இருக்குதுன்னு சொல்லும் போது தேர்தலை உடனே நடத்திடுறது தானே சரியான விஷயம். ஜனநாயகத்திலமா அரசியல் அது வந்து அது ஒவ்வொரு இடங்கள்லயும் அது நிரம்பி இருக்கும். அது இல்லாம ஒரு நிர்வாகம் அல்லது ஒரு அறிவிப்பு ஒரு செயல் நடக்கவே நடக்காது நாட்டில். அரசு அரசியல் அதுதான் தொடர்புடையது. இப்ப நம்ம இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது உள்ளாட்சி அரசு அப்படின்னா அது வந்து இப்ப நம்ம மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய 3000 கோடி ரூபாயை நிறுத்தி வச்சிருக்கிறதுனால உள்ளாட்சி அமைப்புகளில் நிதி பற்றாக்குறை இருக்கிறத மறுக்கல. அது அமைச்சரும் சட்டப்பேரவையிலேயே அதை மறுக்கல, ஏற்கிறாரு. ஆனா அரசியல் பதட்டம் அரசியல் சூழல் இருக்கிற இந்த நிலையில இப்ப நீங்க மேயர் ஒருத்தர் இருக்காரு. இப்ப நீ இருக்கிற போராட்டங்கள்ல இப்ப சாதாரணமான நிலைகள்ல மேயர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுல இவங்க எல்லாம் எப்படி செயல்பட்டாங்கன்னு தெரியும். நம்ம தியாகன் எல்லாம் பொறுப்புல இருக்கும்போது
மிக கடுமையா சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களோட மக்களை திரட்டி மக்களுக்கான போராட்டங்கள்ல அதாவது மேயர், அதாவது மாநகராட்சி மாமன்றங்கள்ல மிக கடுமையான மோதல் இருக்கும், மிக கடுமையான தீர்மானங்கள் இருக்கும், ரோட்ல இறங்கி போராடுவாங்க. அப்ப நீங்க மாமன்ற உறுப்பினர்கள், மேயர்களை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றது? நகரமன்ற தலைவர், நகரமன்ற உறுப்பினர்களை நீங்க அரசியல் ரீதியான உங்க போராட்ட களத்தை அரசு எப்படி கட்டுப்படுத்துறது? உள்ளாட்சி பிரதிநிதிகள் போராட்டம் வந்துருங்கிறதுனால அதுவும் ஒரு காரணம். இது நீதிமன்றத்துல சொல்லிருக்கீங்களா? நான் அரசியல் பேசுறேன், நான் சட்டத்தை பேசல, அரசியல் சூழல். இந்த சூழல் எல்லாமே இருக்கிற ஒரு அமைதியான இந்த உள்ளாட்சி நிர்வாகத்துக்கும் தடையா வந்துருது. தமிழ்நாட்டுடைய அமைச்சர் சொல்லிருக்கிறது என்ன? இந்த நிதி வராததுனால அரசியல் ரீதியா நமக்கு 2019 எலெக்ஷன்ல நமக்கு கடுமையா பிரச்சனை இருக்கு அப்படின்னு. நிதி வரணும்னா என்ன பண்ணணும்? உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும். உள்ளாட்சி தேர்தல் நடத்தினாதான் நிதி வரும். நிதி வந்தாதான் நீங்க உங்களோட இமேஜ் எல்லாம் சரி பண்ண முடியும். அப்ப அப்படி பார்த்தாலுமே உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது தானே இதுக்கான வழி. இப்ப நிதி வந்துச்சுன்னா உள்ளாட்சி மன்றங்கள்ல இப்ப நாங்களே ஜெயிச்சுதான் பரவாயில்ல. நாங்க ஏதாவது 1-2 வாய்ப்பு குறைஞ்சா நாங்க என்னமா செய்யறது? சார் எனக்கு புரியல, எனக்கு திரும்ப திரும்ப இந்த இது புரியவே மாட்டேங்குது. இன்னொரு விஷயம், இதே கடிதத்துல அமைச்சர் வேலுமணி என்ன சொல்றாரு, இதுல நம்ம both our governments will have a adverse impact in the ensuing parliamentary election. நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை அப்படின்னு மத்திய அரசுக்கு கடிதம் சொல்றாரு. அதனால நீங்க பணத்தை கொடுங்க. பாராளுமன்ற தேர்தல் கூட்டணியில முடிவாயிருச்சோன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த நம்ம பாஜக, நம்ம ரஜினி என்ன இவங்க எல்லாம் கூட ஆளுங்கட்சியோட இணைஞ்சு வர வாய்ப்பு இருக்குல்ல, அதுல யாரும் மறுக்க முடியாதுல்ல. அதுக்கான சூழ்நிலையில தான் இப்ப நம்ம உள்ளாட்சி மன்றங்களுக்கு நீ நிதி தாங்கன்னு சொல்றாங்க. தேர்தல் நடத்துறோம், அது வழக்கு நீதிமன்றத்தால் தாமதம். அரசியல் வேற ஒண்ணுமே கிடையாது. 100 விழுக்காடு அரசியல். அரசியல் காரணங்கள் ஒழுங்காகிற வரைக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு குறைவுமா? முழுக்க முழுக்க அரசியல் காரணங்கள் தான் சொல்றாரு. அது மட்டும் இல்ல மாமா, ஒன்றே ஒண்ணுமா, இப்ப நம்ம தியாகி சொன்னாங்க இந்த மாதிரி அரசியல் சூழல் உறுதியாகும் வரை உள்ளாட்சி தேர்தல் நடக்காது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் அதான் சூழல், அரசியல் சூழல். ஒன்னே ஒண்ணு ஆமாமா, நான் தியாக மறுத்துறேன். தியாக இந்த 10 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு நம்ம மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் மேல ஒரு அல்லது அந்த துறை மேல ஒரு தவறான ஆதாரம் மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க. அதை நான் மறுக்கிறேன். நேர்மையா, வெளிப்படையா டெண்டர் உள்ளிட்ட எல்லா நிர்வாகமும் நேர்மையா நடக்குதுமா. அரசு கண்ணியமா நடக்குது. புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு, குறிப்பா அமைச்சர் வேலுமணியா மேல எந்த குற்றச்சாட்டு இல்ல நான் அறிந்த வகையில. எல்லாம் கரெக்டா நடக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா தேர்தலுக்கு போனா நாங்க ஜெயிக்க மாட்டோம்னு சொல்றீங்க. அப்ப ஏதோ ஒரு முரண்பாடு. அணிகளுக்குள்ள ஒரு சின்ன 2-3 அணி பேச்சுவார்த்தை முடிச்சு இப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் இணைஞ்ச மாதிரி இன்னொரு சின்ன சில ஒழுங்காயிருச்சுன்னா தேர்தல் வந்துரும். இது எப்படி ஏற்க முடியும் திரு துரைக்கருணாநிதி? ஒரு அரசியல் கட்சியுடைய பார்வைக்காக மக்கள் பிரதிநிதிகளுடைய முக்கியமான ஜனநாயக பணி நிறுத்தப்பட்டு வைக்கும்னு சொன்னா எனக்கு புரியல. கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் அருமை சகோதரர் தனியரசனுடைய தனிப்பட்ட கருத்து தான் அது. இந்த அரசின் கருத்து, அரசாங்கத்தின் கருத்து, அமைச்சருடைய கருத்து என்பது சட்டமன்றத்தில் அவர் தெரிவித்ததும் வெளியில அறிக்கைகள் வாயிலாக தெரிவித்ததுதான். அவரு இப்ப இன்றைக்கு இந்த மசோதா கொண்டு வந்து, தனி அலுவலர் மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றுகிற இந்த இன்றைக்கு அவையில கூட அதைத்தான் பதிவு பண்ணார். நாங்க தயார் நிலையில் இருக்கிறோம், பட்ஜெட்ல நிதியும் ஒதுக்கிட்டோம், நீதிமன்ற தீர்ப்பு வரையறை பணிகள் முடிந்தவுடனே நிச்சயமாக நடத்துகிறோம். அப்படி நிச்சயமா நீதிமன்றமும், அதை உச்ச நீதிமன்றமும் வலியுறுத்தும், உயர் நீதிமன்றம் வலியுறுத்தும். என் கேள்வி என்னவா இருந்ததுன்னா, அரசியல் ரீதியாவே பார்த்தா கூட அதை நடத்துறது தானே அமைச்சரோட இந்த கடிதமே உணர்த்துது. இல்ல சகோதரி, நான் முதல் சுற்றிலேயே சொன்னேன், அரசியல் ரீதியாக பார்த்தாலும் கூட ஒரு ஆளுங்கட்சிக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கு. அது ஒரு காரணமாக இருந்தாலும் நிச்சயமா அவங்களுக்கு ஒரு 50-60% இடங்களாவது வரும் வாய்ப்பு இருக்கு கிராம பஞ்சாயத்துகள்ல, நகராட்சி ஒன்றியங்கள்ல. இதுல இன்னும் ஒரு பதிவு, நம்ம தேசிய போராளி அருமை சகோதரர் கராத்தே தியாகராஜன் அப்படி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள், அரசியல் ரீதியான விமர்சனம். இப்ப ஆட்சி கட்சி சார்பாக, அதிமுகவின் சார்பாக அவருக்கு பதில் சொல்றதுக்கு இங்க இல்ல, அவையில. அதே மாதிரி அதிகாரிகள் தரப்பு மேலேயும் கடுமையான குற்றச்சாட்டு சொன்னாரு. அதிகாரிகள் தரப்புலையும் இங்க யாருமே இல்ல அவருக்கு பதில் சொல்றதுக்கு. கமிஷனர் நாளைக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. 22 எம்எல்ஏ சென்னை மாநகராட்சி 22 எம்எல்ஏ வச்சு அவங்கள ஒரு மீட்டிங் வைக்க சொல்லுங்க. டிபெண்ட் பில்டிங்ல இப்ப யாரு எம்எல்ஏ சொன்னா 22 எம்எல்ஏயும் 3 எம்பி வச்சு ஒரு ரிவ்யூ மீட்டிங் கமிஷனர் போட சொல்லுங்க, பதில் சொல்ல சொல்லுங்க. 22 எம்எல்ஏ நாளைக்கு நாங்க வரல, எல்லா அதிகாரி வச்சுட்டு 22 எம்எல்ஏ கேட்கறதுக்கு பட்ஜெட்டை ஒரு மெயில் ரிலீஸ் பண்ணாங்க கார்பரேஷன் கமிஷனர். 22 எம்எல்ஏ கூப்பிட்டு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கி பண்ண சொல்லுங்களேன். எனக்கு தெரியும் ஆளுங்கட்சி சார்பா பேச வேண்டிய பத்திரிகையாளர் அவர் நடுநிலையா பேசினவர்.
செக்ரட்டரி போராட்டம் பல வருஷமா தெரியும். நடுநிலையா பேசணும். அவரு நீங்க ஆளுங்கட்சி சார்பாக சப்போர்ட்டா பேசக்கூடாதுங்க. நீ சொல்ற 22 சட்டமன்ற உறுப்பினருமா அவர் பேச வேண்டிய தருணம். அவர் பேசி முடிக்கட்டும். நம்ம வந்து அவர் குறுக்கிட வேணாம். திரு தியாகராஜன், உங்கள்கிட்ட நான் திரும்ப வரேன். நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. இல்ல, நான் வந்து ஒரு பத்திரிகையாளன் என்கிற பார்வையிலுமே எனக்கு இன்னும் ஒரு கருத்து இருக்கு. ஒரு பாமரனாகவே நான் இந்த விஷயங்களை பார்ப்பேன். இப்போ தனிப்பட்ட முறையில் அங்க துணை முதல்வர் இணை முதல்வருக்குடைய பிரச்சனைகள், ஷீட் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து ஒரு சாதாரண நிலையில் வட்ட செயலாளராக இருந்து மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு வந்தவங்க அவங்க. திரு ஓபிஎஸும் திரு எடப்பாடி பழனிசாமியும் மிக சாதாரண நிலையில் இருந்தாங்க. அவங்க ஒரு ஆளுமை மிக்க அண்ணா பெருந்தலைவர் காமராஜர், திரு எம்ஜிஆர், கலைஞர், செல்வி ஜெயலலிதா மாதிரி இல்லை. சாதாரண தொண்டர்களாக இருந்து ஒரு படிப்படியாக இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இன்று ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக, இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு இல்லைங்கிறத நேற்று இந்த அவையில திரு துரைமுருகன் யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் இப்ப உள்ள வெளிப்படையான யதார்த்த நிலை. உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் பார்த்தோம்னா, நம்ம சகோதரர் இருக்கிற தேசிய கட்சியிலே தமிழ்நாடு காங்கிரஸ்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எத்தனை கோஷ்டிகள் இருக்கு அப்படின்னு தெரியும். உடன்பட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியிலேயே பல முரண்பாடுகள் இல்ல சார். 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் என்ன பிரச்சனைனா, திரு தனியரசு அவர்கள் சொல்றது போல அதை காரணம் காட்டி யாரும் ஒரு தேர்தலை நிறுத்தல. அதுதான் இங்க சிக்கலா இருக்குது. இப்போ அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் நிக்குதாங்கிறது தான் இப்ப கேள்வி. ராகுல் காந்தி தலைமைங்க, அதிமுக 2 தலைமையில இருக்குது. இப்ப யார் தலைமைன்னு தெரியல. அதுதான் ஒருங்கிணைப்பாளர் கட்சிக்காரங்களை வந்து எடப்பாடி வீட்டுல சேர்த்துக்கிறாருங்க. பார்ட்டி ஆபீஸ் போய் சேர்க்கலாம். பார்ட்டி ஆபீஸ் தான் அண்ணன் ஓபி தலைமையில சேர்க்கலாம். அங்க சேர்க்கறதுக்கு பதிலா வீட்டுல சேர்த்துக்கிறாரு. பல ஒரே தலைமை ராகுல் காந்தி மட்டும்தான். இல்ல, நான் என்ன சொல்றேன், எல்லா கட்சிகளையும் உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கலாம். அது எல்லா கட்சிகளையும் அந்த அரசியல் காரணங்கள் காரணம் காட்டி இந்த மாதிரி தேர்தல்கள் நிறுத்தப்படுதா அப்படின்ற கேள்விதான் அவர் எழுப்புறார். அது மக்களுடைய பிரச்சனை, ஒரு கட்சியுடைய பிரச்சனை ஆகாது. நிச்சயமாக அதுதான் நாம இந்த விஷயத்தை பொறுத்தளவுல அரசு தரப்பிலையும் தேர்தல் ஆணைய தரப்பிலையும் என்ன சொல்றாங்கிறதான். இப்ப இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செக்ரட்டரி ராஜசேகர் போய் கோர்ட்ல சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா இதுதான் சொன்னாரு. 2014ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வார்டுகள் மறுவரை செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக மறு வரையறை குழு ஏற்படுத்தப்பட்டு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது திருத்தி அமைக்கப்பட்ட வார்டுகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் புகார் பெறப்பட்டு குழு ஆய்வு செய்து வருகிறது. இது போன்ற காரியங்களுக்கு காலக்கெடு தேவை என்பதால் தான் நாங்க இந்த பணிகளை மேற்கொள்றோம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். சுதர்ஷன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இதுல வந்து அரசாங்கம் தொடர்ந்து 4வது முறையா இது வந்து தாமதப்படுத்துறாங்க அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள். மற்றொரு புறம் இதோட அதர் சைடு நம்ம பார்த்தோம்னால், கடந்த ஆண்டே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிடுச்சு. நீங்க வந்து நவம்பர் மாசம் நடத்தணும்னு. ஆனா உச்சநீதிமன்றத்துல இன்னும் பெண்டிங் இருக்கு. ஹைகோர்ட் ஆர்டர் சப்ஜெக்ட் டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படுது. போன ஆண்டே திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்துல போய் இந்த கேஸை நாங்க வித்ட்ரா பண்றோம்னு ஒரு பெட்டிஷனை வந்து கொடுக்கறாங்க. அதற்கு பிறகு அடுத்த ஹியரிங் இதுவரைக்கும் வரல. ஓராண்டு காலமாக நீதிமன்றத்துல 18 எம்எல்ஏக்கள் வழக்குகள்ல நம்ம பாக்குறோம். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தீர்ப்பு வழங்குறதுக்கு 2.5 மாத காலத்துக்கு மேல தாமதமாகுது. அப்போ இந்த தாமதம் அப்படிங்கிறது நீதிமன்றத்தின் பக்கமும் இருக்கிறதோ, நீதித்துறையால தாமதமும் இதற்கான இந்த ஜனநாயக ப்ராசஸ் நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்ற கேள்வி வருது. இல்ல, நீங்க எலெக்ஷன் பாத்தீங்கன்னா நீதித்துறை யூஸ்வலி இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. நீங்க சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன்லாம் பாத்தீங்கன்னா கிளியரா அந்த லாஸே சொல்லுது. எப்படின்னா, நீங்க அந்த 2 மாசம் வந்து அன்லஸ் அவங்க அரசியல் சட்டமைப்புக்கு எதிராக போனா தவிர்த்து சுப்ரீம் கோர்ட்டே எதுவுமே செய்ய மாட்டாங்க. இவங்க வந்து அரசியல் காரணத்துக்காக இது பண்றாங்க. நீங்க ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஹைகோர்ட்டோ அவங்க டைரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம், ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போய் எலெக்ஷன் பண்ணா கூடாது யாருமே சொல்ல மாட்டாங்க. அன்லஸ் தேர் ஆர் கிளியர்லி அன்கான்ஸ்டிடியூஷனல் ரீசன்ஸ் ஃபார் இட். சோ அதனால இது அரசியல் காரணம் ஒன்று தான் முக்கியம். இல்ல, சுப்ரீம் கோர்ட்ல இப்போ பெண்டிங் இருக்கிற ஒரு வழக்கு தான் காரணம் காமிச்சிட்டே இருக்காங்க அரசாங்கத்தின் தரப்புல. அது சரியா தவறா, அந்த காரணத்தோட நியாயத்தை பத்தி நம்ம அடுத்தது போவோம். அந்த வழக்கு இருக்கிறதுக்கு காரணமே
உச்சநீதிமன்றத்துல போன வருஷமே வழக்கு போட்ட திராவிட முன்னேற்ற கழகமே நாங்க வித்ட்ராவல் பெட்டிஷன் போடுறோம்னு சொல்லியாச்சு. அதற்கு பிறகு ஒரு வருஷமா அந்த வழக்கு முடிச்சு வைக்கப்படாம அப்படி பெண்டிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. 18 எம்எல்ஏ கேஸ்ல அந்த டிலேக்கான காரணம் என்னவா இருந்தது, எவ்வளவு நாளா எம்எல்ஏக்கள் அங்க இருக்காம இருக்காங்க நம்ம பாக்கிறோம். ஜுடிஷியல் டிலே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்தியால. உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேஸ் வந்து அது மாதிரி தான் டிலே இருக்கு. சோ கண்டிப்பா அது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். பட் ஆனா இந்த கேஸ்ல வந்து அது காரணம் கிடையாது தான் என்னோட பார்வை. இந்த கேஸ்ல நம்ம முதல் வழக்க பார்த்தோம்னா 2016ல தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. தேர்தலை நிறுத்துங்கன்னு எதிர்க்கட்சிகள் கேட்டே போகல. ஆனா அங்க நீதிமன்றத்துல வந்து தீர்ப்பு தேர்தல் நிறுத்தக்கூடிய தீர்ப்பா இருந்தது. அப்போ இதுல வந்து நம்ம ஜுடிஷியரியோட ஆங்கிளையும் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து அதுக்கு தான் வந்து பிரசிடென்ஸ் தேவைப்படுது. இப்ப நீங்க சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் நீங்க போனீங்கன்னா சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ் அசம்பிளி எலெக்ஷன்ஸோ இல்ல எம்பி எலெக்ஷன்ஸோ பாத்தீங்கன்னா வெரி கிளியர். சுப்ரீம் கோர்ட் வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா ரோசையா வந்து கவர்னரா இருக்கும்போது அவர் ஏதோ வந்து ஒரு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணார், எலெக்ஷன் கமிஷனுக்கு நிறுத்துங்க, தள்ளி போடுங்க அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா அந்த இடைத்தேர்தல் வந்து இவர் தள்ளி போட்டாங்க இல்லையா, அப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, அதை வந்து ரொம்ப தீர்மானமா சொல்லிட்டாங்க, இதுல யாருமே வந்து இன்டர்ஃபியருக்கு வந்து கவர்னரே இன்டர்ஃபியர் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ இவங்க வந்து இது அரசியல் காரணம் மட்டும்தான், ரொம்ப பிளிம்சி ரீசன்ஸ், லீகல் ரீசன்ஸ். இது வந்து ஜூரிஸ்ப்ரூடன்ஸோ இல்ல ஜுடிஷியல் ரீசன்ஸோ கிடையவே கிடையாது. எலெக்ஷனை பொறுத்தவரையில் எலெக்ஷன் கமிஷன் தான். பட் இந்த விஷயத்துல வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்தணும். அதான் பிரச்சனை. அதுதான் அரசியல் வருது. இல்லமா 2016லமா இப்ப நம்ம உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டதெல்லாம் மிக விரைவா போர்க்கால அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகுந்த நம்பிக்கையோட தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்புமனுக்கள் வரும் சார். சின்னம்மா தான் அம்மா மருத்துவமனை சசிகலா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அம்மா தான் அவங்க தான் வந்து ஓபிஎம் சிஎம் ஆக்குனாங்க, எடப்பாடி அவங்க சிஎம் ஆக்குனாங்க. என்ன நடந்துச்சுலாமா போட்ட கவர்மெண்ட் தானே அவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க. ஒன்னும் சொல்லல. அன்னைக்கு நடந்திருந்தா நீங்க சொன்ன மாதிரி 10% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதிகள் உள்ளாட்சி மன்றங்களுக்கு வந்திருப்பாங்க. இப்ப இந்த பிரச்சனையே சிக்கலே வந்திருக்காரு. சூழல் அம்மா மறைஞ்சாங்க. இயக்கத்துக்குள்ள பிளவு 2-3 பிளவுகளா பிளவுபட்டு நீதிமன்ற தீர்ப்பு எதிராக. இது எல்லாமே உங்க கட்சி பிரச்சனை சார், எதுவுமே மக்களுடைய பிரச்சனை கிடையாது இல்லையா? இதுல வந்து ஒரு முதலமைச்சர் இழந்த பிறகு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதா, அந்த ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல 112 எம்எல்ஏக்களுக்கு மேல 117 எம்எல்ஏக்களுக்கு மேல வாக்களிச்சு முதலமைச்சர் வந்தாச்சு. அதற்கு பிறகு இது எல்லாமே கட்சிகளும் நடக்கிறது. நீங்க கட்சின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் நாளில் ஒரு விழுக்காடு மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி உறுப்பினர்கள் 1.5 கோடி பேர். அவங்க 4ல 3 பங்கு இல்ல இல்லையா? அவங்க தானே பெரும்பான்மை. அதுல 30 விழுக்காடு வாக்களிக்கிறதே இல்லமா, 60 விழுக்காடு 70 விழுக்காடு வாக்களிக்கிறோம். அல்ல அது என்ன நிலைமைனா, இப்ப நம்ம அரசியல்ல இப்ப இந்த சூழல் ஒழுங்காக திரு தியாகராஜன் சொன்னாரு, போன வட்டம் கார்பரேஷனுடைய பட்ஜெட் பொதுவெளியில விவாதிக்கப்படவே இல்லை. இந்த வருஷமும் அதேதான். 2 வருஷமா தமிழ்நாடு சென்னை கார்பரேஷனுடைய பட்ஜெட் என்ன, வரவு என்ன, செலவு என்னன்னு யாருக்குமே தெரியல. கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல குடிநீர் விநியோகத்தை ஒரு தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அந்த திட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை யார்கிட்ட கருத்து கேட்கப்பட்டது? மக்கள் பிரதிநிதிகள் அதை விவாதிச்சாங்களா? கார்பரேஷன் கவுன்சில் மீட்டிங் நடக்கல. பிரதிநிதிகளே இல்ல. கிளீன் பண்ண போறோம் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு எந்த கார்பரேஷன் மீட்டிங்ல விவாதிக்கப்பட்டது? இப்ப பெரிய பெரிய திட்டங்கள் இந்த மாதிரி சொல்லும் போது மக்கள் பிரதிநிதிகள் கருத்து. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இல்லாத போது, உள்ளாட்சி இதே மேயர் இல்லாத பொழுது, மாநகராட்சியில மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத பொழுது பணிகள் நடைபெற்றது, நகராட்சியிலும் நடைபெற்றது. அதுல நம்ம தெரியும். எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர்ஸ் ஆஃப் சென்னை மாநகராட்சிங்க. voting power கிடையாது. எம்எல்ஏஸ் எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர், மெம்பர் ஆஃப் பார்ட்டி எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர்ஸ். சோ எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர் அந்த கூட்டத்துக்கு வரலாம், அவங்க கருத்தை சொல்லலாம். voting மட்டும் தான் கிடையாது, voting rights கிடையாது. சோ அவங்களுக்கு தீர்மானமா இறந்தாங்கன்னா அந்த கூட்டத்தை தள்ளி வைக்கலாம், எல்லாமே இருக்கு. எல்லாமே ஃபுல் பவர் இருக்கு அவங்களுக்கு. அந்த ஜோன் கமிட்டி மீட்டிங் நடத்தலாம், வார்டு கமிட்டி அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங் மட்டும் கலந்துக்க முடியாது. அவங்க வார்டு கமிட்டி மீட்டிங் கலந்துக்கலாம், கவுன்சில் கூட நடத்துக்கலாம். ஏன் வந்து கமிஷன் 22 பேரை டிஸ்கஸ் பண்ணி ஏன் ஒரு பட்ஜெட்டை வெளியிட மாட்டாங்க? அவங்களே டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் ஒரு பொதுமக்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க கமிஷனர்? சும்மா 2 போஸ்ட், கமிஷனர் ஸ்பெஷல் ஆபிசர், இந்த பழைய கவர்மெண்ட்ல ஸ்பெஷல் ஆபிசர் கம் கமிஷனர் இருந்தாங்க. 2 போஸ்டும் ஒரு ஆள் எப்படி டேக்கிள் பண்ண முடியும்? அது குறைந்தபட்சம் ஏன் செய்யக்கூடாது? சட்டத்திலே அதுக்கான விதிகள் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்பரேஷன் கவுன்சில்ல எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பரா இருக்காங்க, அவங்க வந்து அங்க கருத்து சொல்ல முடியும் போது குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மக்கள் பிரதிநிதிகள் நம்ம கருத்து கேட்டோன்ற அடிப்படையில இந்த கோவை குடிநீர் திட்டத்துக்கு கோவையில் இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் கருத்து கேட்டிருக்கலாம். அது மாதிரியான ஒரு கூட்டமாக குறைஞ்சபட்சம் வெளியே தூக்கி போட்டுறாருன்னு எப்படிங்க பேச முடியும்? அங்க தூக்கி போட முடியாது. கமிஷனர் கூட்டத்துல தூக்கி போட முடியாது போலீஸை வச்சுங்க.
அவன் கோட்டத்துக்கு பயப்படுறாங்க, கமிஷனர் போய் பேச முடியும்? அவர் பதில் சொல்லிட்டு உங்க கேள்விதான் அவர்கிட்ட கேட்க. நகராட்சியில் இருக்கிற டேபிள் சேர்ல நல்லா இருக்குன்னா மாவட்ட கூட்டம் நடக்காது. சட்டப்படியான ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்லாத போது சகோதரர் சொன்ன மாதிரி அவங்க நிச்சயமாக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து நிச்சயமாக செய்திருக்கணும். அதுல ஒண்ணும் இல்ல. கோவை குடிநீர் திட்டத்தை பொறுத்தளவுல ஏற்கனவே தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அது திரும்ப ஒரு மறுவரைக்கு அந்த நிதியினுடைய ஒரு 24/7 குடிநீர் வழங்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அதனுடைய எக்ஸ்பென்சர் தான் வந்து அதனுடைய நீட்சியாக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இது ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் அப்படிங்கிறத இன்றைக்கே ஒரு அமைச்சர் விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம ஒரு நிமிஷமா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இப்போ சட்டமன்ற பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சு கவர்னர் ரூல் வரும். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ கவர்னர் ரூல் வரும். அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய நிர்வாகமும் கவர்னர் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இருக்க மாட்டாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கிற அதிகாரிகள் அவங்க தான் எந்த திட்டங்கள் ஆனாலும் மக்களுக்கு அவசியமான அத்தியாவசியமான பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாமலே அந்த தனி அலுவலரோ செயலரோ கமிஷனரோ கவர்னர் ஆட்சியில இப்படிதான் செயல்படுறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்றபடி கவர்னர் ஆட்சியிலேயே எல்லாமே எல்லா அதிகாரிகளும் வேலை பார்த்துடலாம். எதுக்கு தேர்தல், எதுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற? நான் சொல்ற வர்றது அவசர அவசிய தேவைகள் வருகிற பொழுது இது நிர்வாகத்திலே சட்டத்துல 6 மாசம் நம்ம சட்டத்துல எல்லாத்துக்குமே அது 6 மாசம், இது 2 வருஷம் இல்ல. இப்ப இருக்கிற சட்ட ரீதியான நிர்வாக ரீதியான அணுகுமுறைகளை தான் சொல்றாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் 6 மாதமா தனி அலுவலருக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு சட்டத்திலையும் இருக்கு, நிர்வாக ரீதியிலையும் அது இருக்கு. கோவை குடிநீர் திட்டம் 3000 கோடி ரூபாய் திட்டம். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு கோவை மாநகரத்துக்கு குடிநீர் சப்ளை சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன அரசியல் சொல்றாருங்க. யாரோனா அண்ணன் எடப்பாடிக்கு வேண்டப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பத்திரிகையாளர் நண்பர் தனியார் 25 வருஷத்துக்கு கோவைக்கு யார் குடிநீர் சப்ளை பண்ண போறாங்கன்றத தீர்மானிக்கக்கூடிய திட்டம், கோவை மக்களுடைய அடிப்படை தேவையான குடிநீர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கை வைக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் மத்தியில நல்ல திட்டமாவே இருக்கட்டும் சார். நல்ல நான் வந்து அது நல்ல திட்டம் இல்லன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதுல மக்களுக்கு சில அச்சங்கள் இருக்கிறது. ஒரு தனியார் குடிநீர் விநியோகம் செஞ்சா எனக்கு எப்படி வரும்ன்ற கேள்விகள் இருக்கிறது. மாமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்படுறதுல என்ன பிரச்சனை? மாமன்றமே இல்லாம 3000 கோடி ரூபாய் திட்டம் அப்ரூவ் ஆகுது. மாநகராட்சி துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் மிக விரிவா எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு மிக ஆழமா விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. மக்களுடைய அச்சத்தை போக்குற வகையில எல்லா கேள்விக்கும் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. இதை விட நம்ம என்னமா, அதுவும் இல்லாம அவர் அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் கார்பரேஷனுடைய இந்த ஆண்டுடைய எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு யாருக்காவது தெரியுமா? தெரியாதுமா. நிர்வாகத்தில் இப்ப நம்ம கேட்ட யாரும் சொல்லாம இருக்க மாட்டாங்க. நாளைக்கு நான் கேட்டு தர்றேன் உங்களுக்கு. ஒரு கூட்டம் நடந்தாதான், ஒரு மாநகராட்சி கூட்டம் நடந்தாதான் இந்த விஷயங்கள விவாதிக்கப்படும். அந்த செலவு சரியா செய்யப்படுதா, யாருக்கு கொடுக்கப்படுது, எங்க கொடுக்கப்படுது, எந்த நிதி கொடுக்கப்படுது, இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம் தானே. ஒரு மாநிலத்துக்கான பட்ஜெட் சட்டமன்றத்தில் விவாதிக்க மாநகராட்சிக்கான பட்ஜெட் என்ன? இப்ப நம்ம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்தணுங்கிறதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு குறிப்பா நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி ஐயாவுக்கு 100 விழுக்காடு உடன்பாடு விருப்பம் தான். நாங்க வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் பயந்து என் பகுதியில் இல்லாமா இப்பவும் 100 விழுக்காடு உள்ளாட்சி மன்றங்கள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவாங்க, உள்ளாட்சி பதவிகளுக்கு வருவாங்க. நான் அணுவணுவா பாத்திருக்கேன். சென்னை மாதிரி 1-2 மாநகரத்துக்குள்ள சீஃப் மினிஸ்டர் அவங்க ஜெயலலிதா இருக்கும்போது பிளாங்க் வந்து லெட்டர் கொடுப்பாங்க, பூங்குன்ற மூலியமா அந்த மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்க. ஒரு கையெழுத்து மாத்தி போட முடியாது, பிளாங்க் லெட்டருங்க அவங்க கொடுத்து ஃபில் பண்ணிட்டு திருப்பி கொடுக்கணும், கையெழுத்து போட. அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப வந்து கொடுத்த சிம்பிள் லெட்டர் ஒத்துக்க மாட்டாங்க கட்சிகள். அந்த நிலைமையில தியாகராஜன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இந்த கோவை குடிநீர் திட்டம் வந்து சுஎஸ் என்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கோவை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி அங்க ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு.
ஆனா சென்னை மாநகராட்சியில இருந்து நிறைய மாநகராட்சிகள் நம்ம வந்து அதை தனியாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டது தானே அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இப்போ குப்பை எடுக்கிற விஷயம் சென்னை மாநகராட்சியில தனியாருக்கு கொடுக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகுது. அந்த மாதிரி ஒரு விஷயமா நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணும்போது இது அதோட ஒரு தொடர்ச்சி அப்படின்ற ஒரு பார்வையில சொல்றாங்க. 98ல இந்த ப்ராப்ளம் வச்சு சென்னை மாநகராட்சியில ஓனிக்ஸ் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் அது அந்த ஒரு 3 ஜோன் கொடுத்தாங்க. அப்ப இதே ப்ராப்ளம் வந்துச்சு. அது ஆல் இந்தியா லெவல்ல அது காங்கிரஸ் லெவல்ல ஒரு இஷ்யூ ஆச்சு. அது ஃபர்ஸ்ட் சென்னை மாநகராட்சி தான் ஒரு தனியாருக்கு வந்து ஒரு பிரைவேடைசேஷன் ஆஃப் கார்பேஜ் கொடுத்தாங்க. கார்பேஜ் வந்து பிரைவேடைசேஷன் கொடுக்குறாங்க. ஒன்லி ஆஃப் த ஒரு பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை தான், ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிக்கு அப்பதான் பிரைவேடைசேஷன் கொடுப்பாங்க. அப்போட செக்ஷன் 5131 ஆஃப் த லேபர் ஆக்ட் பிரகாரம் கொடுக்க முடியாது. சோ லேபர் ஆக்ட் சென்னை மாநகராட்சி எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. ஜஸ்டிஸ் பத்மநாபன் கோர்ட் லேபர் கோர்ட்லாம் போனாங்க. எப்படி சென்னை மாநகராட்சி மட்டும் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் ஒரு பிரைவேட் கான்ட். ஆனா ஓனிக்ஸ் வந்து பெஸ்ட். அது வந்த பிறகுதான் 3 மண்டலம் பார்த்தா கம்ப்ளைண்டே வராது. அதுதான் பெஸ்ட். அதுதான் நான் கேக்குறேன். அப்போ அதுல வந்து ஊழியர்கள் சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது. ஆனா நீங்க சொன்னபடி மக்களுடைய பார்வையில நல்லா செய்றாங்க அப்படிங்கற ஒரு இஷ்யூ வந்துச்சு. லேபர் ப்ராப்ளம் வந்து லேபர் செக்ஷன் அந்த ஆக்ட்ல வந்து எக்ஸம்ஷன் கொடுத்து இந்தியாலே எதுனா. ஆனா லால் நிவாசன் பார்ட்டி ஒரு பாம்பேல வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒர்க்கிங் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி லேபர்ஸ் தான். 3000 சேலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் சென்னை அந்த கார்பரேஷன் ஒர்க் பண்றாங்க. அவங்க போய் அந்த மில்லியன் அன்னை சோனியா காந்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்தியால 350 மாநகராட்சி இருக்கு, பிரைவேடைசேஷன் கொடுத்தா இந்தியால வந்து நிறைய. அப்ப கமிட்டியா போட்டாங்க. எங்க பூட்டா சிங் தலைமையிலும் மணிசேகர் தலைமையிலும் காங்கிரஸ் ரூல் ஸ்டேட்ஸ்ல பிரைவேடைசேஷன் ஆஃப் தி கார்பேஜ் ஒர்க்கர் பண்ண கூடாங்க. இல்ல அதான் நான் கேக்குறேன். இந்த மாதிரி ஆனா நல்லா பெஸ்டா பண்ணாங்க. அதுதான் தனியாருக்கு கொடுக்கற நம்மளுடைய மாநகராட்சிகள்ல தனியாருக்கு கொடுக்கறதுங்கிறது இது முதல் தடவை இல்ல. நீங்களே சொல்வது போல குப்பை எழுறதுல ஓனிக்ஸ் நல்லாவே பண்ணாங்கன்ற பேரையுமே நீங்களே சர்டிபிகேட்டே கொடுக்குறீங்க. அப்போ அதே வகையில கோவையில ஒரு குடிநீருக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு அது நகரும் போது அதுல என்ன பிரச்சனை? முதலமைச்சர் அவங்க முன்னாள் முதலமைச்சர் அவங்க ஜெயலலிதா அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன ஓனிக்ஸ் எப்படி வந்து ஒரு பெரிய சொல்றாங்கல்ல, அவங்க முரசொலி மாறன் அவங்க சொன்னா இது முரசொலி மாறன் பிரெஞ்சு கவர்மெண்ட் சேர்ந்த ஓனிக்ஸ் இது. ஆனா 3 அதே பிரான்ஸ் சேர்ந்த சூஎஸ் ஒரு கம்பெனிக்கு தான் கோவையில குடிநீருக்காக சப்ளை கொடுக்கறாங்க. பப்ளிக்ல கம்ப்ளைண்டே வரல. ஓனிக்ஸ் வந்து நல்லா குப்பை எழுந்த மாதிரி இவங்க நல்லா குடிநீர் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அது வந்து அவங்களோட கம்பெனியோட ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கணும். எப்படி பண்ண போறாங்க என்ன வராங்கன்னு ஃபீசிபிலிட்டி பார்த்து தான் சொல்ல முடியும். எடுத்தோனே சொல்ல முடியாது. ஏற்கனவே உதாரணம் ஒன்று நடந்திருக்கு. அந்த டிஎம்கே கவர்மெண்ட்ல அப்ப இத வந்து அவங்க வந்து பிரதிநிதிகள் இருந்து பண்றாங்க இல்லாம பண்றாங்கன்னா அந்த திட்டத்தை வந்து ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எப்படி ஏற்கனவே அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு பார்க்கணும். ஓனிக்ஸ் பொறுத்தவரை சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல நம்பர் 1 அவங்க தான். 70 கண்ட்ரிஸ் வேர்ல்டு ஃபுல்லா பண்றாங்க. அந்த ட்ராக் ரெக்கார்டு பண்ணாங்க. என்ன கண்டினியூஸா வந்து அந்த ஓனிக்ஸே கண்டினியூ பண்ணிருந்தாங்கன்னா கார்பேஜ் ப்ராப்ளம் வந்திருக்காது. அந்த டெண்டர் குவாலிஃபிகேஷன் நிறைய பேர் கம்மியா கொடுத்து நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. அதுக்கு சொன்ன மாதிரி பெரிய திட்டம் அது. நான் திரு சுதர்ஷன் கொண்டு போற விஷயம் இதுதான். இது வந்து ஒரு நல்ல திட்டம் அப்படிங்கிற ஒரு பார்வையிலே அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட அது நல்லதா இல்லையா அப்படிங்கிறது அந்த கார்ப்பரேஷன் கவுன்சில் விவாதிக்கப்பட்ட பிறகு முடிவெடுக்கிறது சரியா இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு நல்ல திட்டம் கையில இருக்குது, இதை வந்து நம்ம தேர்தல் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், அரசு இப்பே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது சரியான விஷயம்? மேடம், இது வந்து நம்ம ஜனநாயகம் சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படிம்பாங்க. நிர்வாகம் ஒண்டி சரியா இருக்கும், அப்புறம் அரசியல் சரியில்லை, இல்ல அரசியல் சரியா இருக்கும், நிர்வாகம் சரியில்லை, சட்டத்துறை இது எல்லாமே சேர்ந்து ஒழுங்கா வேலை செஞ்சாதான் ஒரு நல்ல ஜனநாயகம் இருக்க முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்ப வந்து ஒரு குற்றம் சொல்றான்னு வச்சுங்க, இவரு தெரிஞ்சவர் இவங்களுக்கு கொடுத்தாங்க, டெண்டர் சரியா போடல, கம்மியா கொடுத்தாங்க, முன்னாடி ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க, இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க, இது எல்லா இஷ்யூவும் வந்து வரும். அது யாராவது கேஸ போடுவாங்க, ஒழுங்கா செய்யாட்டி பிரச்சனை வரும், எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். நீங்க லோக்கல் பாடிஸ் வந்து நீங்க வந்து கான்பிடன்ஸ்ல எடுத்துக்காம எந்த ஒரு ஜனநாயக நாடும் ஜனநாயகம் சொல்லிக்கவே முடியாது. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவங்க என்னைக்கு வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துனாங்களோ அன்னைக்குதான் உண்மையான ஜனநாயகம். என்ன அரசியல் சாக்கு வேணா சொல்லலாம், இவங்க இது வந்து சட்டப்படி தப்பு, நீதிப்படியும் தப்பு. சோ அதனால 73, 76 அமெண்ட்மெண்ட் படி கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பொசிஷன் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணாம என்னதான் சாக்கு போக சொன்னாலும் முறைமை கிடையாது. அதனால நீங்க இப்ப கோவையில சொல்றீங்க, சென்னையில சொல்றீங்க, அவங்க உண்மை மகாத்மா காந்தியே கொண்டு வந்து சொன்னாலும் தப்புனா தப்பு தான். அது முறைமைப்படி செஞ்சாதான் இது முறைமைப்படி உறுப்பினர்கள்ட்ட விவாதிச்சு சட்டம் சின்ன பிரச்சனை வந்தா கூட நாளைக்கு ஒரு கேஸ் போட்டாங்கன்னா நிக்காது.
இல்லமா திரு துரைக்கண்ணன் அவர்கிட்ட அதுதான் கேட்க விரும்புறேன். இது வந்து இவ்வளவு பெரிய திட்டம் அமல்படுத்தப்படுது, உள்ளாட்சி பிரதிநிதிகளோட கருத்து கேட்கப்படாம அப்படின்னு சொல்லும்போது பொலிவியா வாட்டர் வார் பத்தி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு தனியாருக்கு ஒரு குடிநீர் விநியோகம் கொடுக்கப்பட்டு அந்த நாட்டிலே ஒரு உள்நாட்டு புரட்சி ஏற்படக்கூடிய அளவுக்கு அங்க பிரச்சனை போச்சு. அப்போ ஒரு பிரதிநிதிகள்கிட்ட கருத்து கேட்டு செய்யும் போது தானே திரு சுதர்ஷன் சொல்றது போல நீண்ட காலத்துல பிரச்சனை வராம இருக்கும். இல்ல நிச்சயமா, நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு அவசர அவசியம் கருதி முக்கியமான திட்டங்கள் 15 நாளுக்கு ஒரு முறை, 10 நாட்கள் ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கோவை நகரில் தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. ஆக அந்த மக்களுடைய பிரச்சனைகளை விரைவில் தீர்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி இது 6 மாசமோ 1 வருஷமோ இன்னும் 2 வருஷமோ ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மக்களுடைய நிலை என்ன? அதனாலதான் இப்ப இத என்னன்னா ஏற்கனவே டெப்டி சிஎம் அரசே பண்ணலாம்ல. மக்கள் கேக்குறது 7 நாளும் தண்ணி வேணும்ங்கிறது தவிர தனியார் மூலமா தான் கொடுக்கணும்னு யாரும் இல்ல. ஒரு சரியான நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு நிறுவனமாக ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்துல அப்போது டெப்டி சிஎம் இருந்தது ஸ்டாலின் அவர்கள் இந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து 2 ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஏற்றால இன்னைக்கு சபையில சொன்னாரு, ஏற்றால ஒரு 30-36 நாடுகள்ல குடிநீர் விநியோகத்தை சரிவர இந்த சுயஸ் நிறுவனம் செய்திருக்கிறது. இதெல்லாம் பார்த்துதான் நாங்க பண்ணணும். இன்னொன்னு மக்களுக்கு அந்த குடிநீர் கட்டண விநியோகம் அந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு மக்கள் மத்தியில அது பற்றின கேள்விகள் எழுந்திருக்கு, சந்தேகங்கள் எழுந்திருக்கு. அதை வந்து ஒரு மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிற இடத்துல விவாதிக்காம வேற நம்ம எங்க அந்த பகுதியில இப்ப மக்களுக்கு நாங்க இந்த பிரச்சனைகளை இந்த விழிப்புணர்வை 24 மணி நேரம் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும், எந்தவித ஒரு தடங்களும் வராது, உங்களுக்கு அதிக கூடுதல் கட்டணமோ எதுவுமே வராது அப்படிங்கறத அமைச்சர் சொல்லியிருக்காரு. அங்கேயும் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளையும் அரசு இருக்கு. எனவே ஒரு அவசர அவசியம் கருதி அரசாங்கம் எடுக்கிற ஒரு முடிவு. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கோம். இறுதியான சில பேர் வதந்தி பரப்புறதாகவும் அமைச்சர் வேதனைப்பையோடு சொன்னாருமா. அதாவது வந்து கட்டணத்தை மாநகராட்சி தான் வசூல் பண்ணும், 24 மணி நேரம் தண்ணி வரும், நீ எந்த அச்சப்பட தேவையில்லைன்னு சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணியை சொல்லியிருக்காங்க. கட்டாயமா அது நேர்மையாக நடக்கும், நம்ம அதை வரவேற்கிறோம். திரு தியாகராஜன் இறுதியான பார்வைகள். இந்த குடிநீர் பிரச்சனை மட்டும் அது வந்து எல்லாமே ஓபன் டாக்குமெண்ட் டெண்டர்லாம், இது பப்ளிக் இஷ்யூ. இது ஒரு ரோடு போட்டு முடிச்சுட்டு ஒரு ஆள் அத்தோட ரோடு திருப்பி போன பிறகு பண்ணல. இது டே டு டே அஃபேர்ஸ். இது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். ஆனா டிஎம்கே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாங்க. அந்த ஓனிக்ஸ் இதை கரெக்டா பண்ணனால அவங்களுக்கு நல்ல பேர். சப்சிக்வெண்டா வந்து அந்த அடுத்த கவர்மெண்ட் 2001 கூட சிஎம் பல கேள்வி கேட்டாங்க, ரிவ்யூ மீட்டிங் பண்ணாங்க. அப்ப கார்பரேஷன் கலைவான கூட 6 வண்டி கூட சீஸ் பண்ணாங்க. அப்ப திருப்பி எல்லாமே டாக்குமெண்ட் கொடுத்தோம்னா அவங்க ஒண்ணு இல்ல கிளியரா கட்டினா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி இது டே டு டே வந்து பொதுமக்களோட பிரச்சனை. என்ன மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா வேலுமணிக்கு அவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு லைஃப் லாங் வந்து அவருக்கு பெரிய ஒரு சாதனையோ தப்பு நடந்தா அவர் தான் மாட்டிப்பாரு. இப்ப இது ஒரு நாள் முடிகிற விஷயம் இல்ல. ரோடோ ஒரு பிரிட்ஜ் ஒரு கட்டுறாங்களோ 25 வருஷத்துக்கான குடிநீர் மாட்டிப்பாரு. அவர் தப்பு நடந்துச்சுன்னா அவர் தான் வந்து குடி பிரச்சனை. இது பாக்கி எந்த இஷ்யூலாம் அவர் பண்ண முடியாது. தப்பு இருந்தா பப்ளிக் டேட்டா எடப்பாடி அரசோ வேலுமணி தான் இது பொறுப்பேற்றுப்பாங்க. இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இது அவங்க ஜாக்கிரதையா பண்ணோம். அது வந்து ப்ராப்ளம் இல்ல. அப்ப பப்ளிக் டே டு டே இது ஒரு நாள் இஷ்யூ கிடையாது. சுதர்ஷன் இறுதியான கருத்துக்கள் பாருங்க. கண்டிப்பா வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் மற்றும் லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன்ஸ்க்கு வந்து நடத்துறதுக்கு கண்டிப்பா நடந்தா ஆகணும். அதுக்கு எந்த வேற காரணமே கிடையாது. இது வந்து எம்பிஸ்க்கு ஒரு வேலை இருக்கு, அதே மாதிரி எம்எல்ஏஸ்க்கு ஒரு வேலை இருக்கு. மகாத்மா காந்தி வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியில இருந்தே வந்து லோக்கல் பாடிஸ் தான் வந்து இந்தியாவோட அடிப்படை ஒரு யூனிட்டா கருதினார். சோ அதனால தான் வந்து 40-50 வருஷம் கழிச்சு அதை கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில. சோ இது வந்து அதை லோக்கல் பாடிஸும் கிராமத்தையும் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம், அநீதியான ஒரு விஷயம். இப்ப இந்த சட்ட திருத்த மசோதால கூட 2018 டிசம்பர் 31 அல்லது உள்ளாட்சி தேர்தல் நடத்தி அந்த பிரதிநிதிகள் நடத்துகிற முதல் கூட்டம், அது வரைக்கும் தனி அலுவலர் பதவிக்காலம் அதற்கு முன்னதாகவே தேர்தல் வருவதற்கு நடத்துவதற்கு கூட வாய்ப்பு. இதுக்கு மேல 200 முறை நீட்டிக்கப்படாதுன்னு உத்தரவாதம் இருக்கா? இல்ல, நிச்சயமாக 200 முறை 4 தடவை நீட்டிக்கப்பட்டாச்சு. 200 முறை நீட்டிக்கப்படாது. இந்த டிசம்பருக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடந்துரும் அப்படின்னு உத்தரவாதம். இல்ல அந்த உத்தரவாதம் இருக்குதா? நீட்டிக்க வாய்ப்பு இருக்கு. நீட்டிக்க வாய்ப்பு இருக்கு. திரு துரைக்கண்ணன் இல்ல என்ன பொறுத்தவரை இந்த உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் மறுவரையறையும் 6 மாத காலத்திற்கு முடிந்தால் நிச்சயமா உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிறதுக்கான என்ன விதமான பிரஷர் அரசாங்கம் கொடுத்திருக்கு? ஒரு வருஷ காலமா எதிர்கட்சியே வித்ட்ரா பண்றேன்னு சொன்ன பிறகு பெண்டிங்ல இருக்குது ஒரு வழக்கு உச்ச நிச்சயமாக நாளைக்கே நடத்தலாம் இருக்கிற சூழ்நிலை. உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறாமல் இருக்கிறது நல்லது, நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு
நல்லது. I'm sorry, இது வந்து இல்ல, உண்மைதான்மா. அதாவது உண்மையிலேயேமா க்கு மேற்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் நேரடியாக களத்துல பணியாற்றுகிற இந்த தேர்தலை அரசு நிச்சயம் சீக்கிரம் நடத்தணும், அதற்கான முயற்சி எடுக்கணும். ஓகே ரைட். நம்ம இந்த தருணத்துல நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் 1,00,000க்கும் மேற்பட்ட பதவிகள் நேரடியாக கிராஸ் ரூட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அரசாங்கத்தினுடைய 3வது படிநிலையாக நேரடியாக மக்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாக இந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய நகர பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் கருதப்படுகிறார்கள். அவர்களிடம் தான் நேரடியாக மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தெருவிளக்கு எரியலன்னா, ரோடு சரியில்லைன்னா, குடிநீர் வரலன்னா, சாக்கடை அடிச்சதுன்னா நேரடியாக மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பிரதிநிதிகளாக இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அரசாங்கமுமே நாங்கள் விரைவில் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் என்பதுதான் அரசாங்கத்துடைய பார்வையாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். நீதிமன்றத்துடைய வழக்குகளை காரணம் காட்டுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் விரைவில் மக்களுக்கு அந்த பிரதிநிதிகள் வேண்டும், அவர்கள் மூலமாக பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். இந்த டிசம்பருக்குள் அது நடைபெறுமா நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.